இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துதல்கள். லிம்சாஸ் இசை பள்ளி வழங்கும் கர்நாடக சங்கீதம் முதற் பாடங்கள். உங்கள் எல்லாருக்கும் பாடல் பாட விருப்பம்தானே, ஆசைதானே? நீங்கள் முறையாக கற்று பாடுங்கள், நேர்த்தியாக பாடுங்கள். அதற்கு ஆதாரமாக சரளி வரிசைகள் நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். சரளி வரிசைகள், மத்தியஸ்தாய் வரிசை, இப்படி என்று வரிசைகள் போய்கொண்டிருக்கும். இந்த சரளி வரிசைகள்ல ஃபர்ஸ்ட் ஒன் சரி கம பதனி ஆரோகணம், அவரோகணம் சானி தப்பா மக ரிசா. இது எந்த ராகம் என்றால் 72 மேளகர்த்தாக்களுள் 15வது மேளகர்த்தா ராகமாகிய மாயா மாளவ கௌளை. இந்த ராகங்கள் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரங்கள் ஷட்ஜம், சுத்த ரிஷபம், அந்தர காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தைவதம், காக்கலி நிஷாதம். ஆரோகணத்திலே இதே ஸ்வரங்கள், அவரோகணத்திலேயும் அதே ஸ்வரங்கள். இனி இந்த சரளி வரிசையை எந்த தாளத்தில் நாம் பாட வேண்டும் என்றால் ஆதி தாளம். தாளத்துல 3 வகை உண்டு. தட்டி விரல் எண்ணிக்கை அது லகு. தாளத்திலே அங்கங்கள் 3 வகைப்படும். அது ஒரு தட்டு தட்டி விரல் எண்ணிக்கை லகு, ஒரு தட்டு தட்டி திருப்புறது பேரு திருத்தம், வெறும் ஒரு தட்டு என்றால் அனுதிருதம். இதிலே இந்த ஆதித்தாளம் எடுத்துக்கொள்ளும் பகுதிகள் ஒரு லகு, 2 திருத்தம். லகு என்றால் ஒரு தட்டு, திருப்பியும் போடுற. ஆதி தாளம்னா ஒரு தட்டு, அப்புறம் ஃபிங்கர் கவுண்டிங் 2 3 4 இது வரைக்கும் லகு. அப்புறம் ஒரு தட்டு ஒரு வீச்சு, இது பேரு திருத்தம். அகைன் ஒரு தட்டு ஒரு வீச்சு, ஆக 2 திருத்தங்கள். ஆதி தாளத்துல 8 கவுண்ட்ஸ். சரியா? இந்த தாளம் எப்படி போடணும்னு காமிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8. இனி இந்த ஆதி தாளத்துல இந்த சரளி வரிசைகளை நம்ம பாட போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம், அது ஃபர்ஸ்ட் ஸ்பீட், முதலாம் காலம். செகண்ட் ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு சா பாடணும், செகண்ட் ஸ்பீடுனா சா ரீ பாடணும். இப்போ தேர்ட் ஸ்பீடுனா ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள், சாரி காமா 4 ஸ்வரமும் 1ல வரும். ஃபோர்த் ஸ்பீடு பாடணும்னா சரி காமா பாதனிசா. சரியா? இந்த 8 ஸ்வரமும் ஒரு தட்டுக்குள்ள வரும். இனி நம்ம இதை பாடி பார்க்கலாம். இப்போ ஸ்வரம் பாடுறது மட்டும் இல்லை, இதுக்கு சாகித்யம், வேத வசனத்தின் அடிப்படையில், சாகித்யம்னா சான்ஸ்கிரிட் வேர்டு, வரிகள் அல்லது வார்த்தைகள் வேத வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டதையும் நாம் இப்பொழுது பாடலாம். சரிகமா பதனிசா சானிதப்ப மகரிசான்னா கர்த்தரை தோத்திரம் செய்வோம், கீர்த்தனம் பாடி துதிப்போம். அது ஃபர்ஸ்ட் ஒன். பாடலாமா?